கச்சத்தீவு மீட்பு இப்போது ஒரு செய்தியா வருது. நாங்க எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, குடிப்பான், கொள்ளையடிப்பான், திருடுவான், சமூகம் ஒழுக்கங்கட்ட செயல் என்று வைத்திருக்கிற எல்லா செயலையும் செய்வான். ஊர்ல ஒருத்தன் எங்க ஊர்ல கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டினோன்னு அவனும் காப்பு கட்டிக்கிடுவான். ஒரு வாரம் விரதம் இருக்கிறேன்பா. திடீர்னு அவனுக்கு கொட்டடிச்சோன்னா சாமி வந்துடும். அப்புறம் அவன் சாமி ஆயிடுவான். அந்த நேரத்தில் அவன் செஞ்ச அக்கிரமங்களையெல்லாம் அந்த இடத்துல புனிதப்படுத்திக்கிடுவான். அது கோயில் திருவிழா, இது தேர்தல் திருவிழா. அதனால இந்த திமுக, இந்த அதிமுக, இந்த பாஜக, இந்த காங்கிரஸ், இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தேர்தல் வருது. எங்களை போல பிள்ளைகள் அந்த மக்கள் பிரச்சனைகளை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மக்கள்கிட்ட பேராதரவை தருது. அதனால இந்த பயலுக வளர்ந்துலேருந்து வந்துருவாங்களோங்கிறதுல திடீர்னு கச்சத்தீவு மேல ஒரு காதல். அது எப்படி வருது, ஏன் வருதுன்னு தெரியல. ஏன்னா நேற்று தார எடுத்துட்டு போன மாதிரியும் அதெல்லாம் பெரிய வழியிலையும் வழி அந்த ஒன்னத்துக்கு உதவாத இடம் கச்சத்தீவுன்னு சொல்றது இருக்குல்ல. சரி, ஒன்னத்துக்கு உதவாத இடம் இந்தியாவுக்கு தான் எதுக்குன்னு கேட்குறீங்க. சரி, அது இலங்கைக்கு தான் எதுக்கு? ஒன்னுக்கு உதவாத இடம் தமிழர்களுக்கு தேவையில்லை. அந்த ஒன்னுத்துக்கு உதவாத இடம் சிங்களனுக்கு எதுக்கு? நீங்கெல்லாம் கற்றவர்கள், அறிவார்ந்தவர்கள். கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவுல தண்ணி இல்லைன்னு சொல்றதை நீங்கெல்லாம் ஏற்கிறீங்களா? சொல்லுங்க. அவன் பாலைவனத்திலே பயிரிட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க கடலுக்கு தோண்டுனா வரப்போகுது தண்ணி. என்ன அதெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத இடம் அப்படின்னு. அதுக்கு பரிகாரமா இப்ப குறிப்பா எங்க அண்ணன் செல்வ பெருந்தையெல்லாம் சொல்லும்போது பல லட்சம் நிலங்களை, ஏக்கர் நிலங்களை ஈடாக பெற்று கொடுத்தாருங்கிறாங்க. அந்த இடம் எந்த இடம், எங்க இருக்கு? சரி, நீங்க எல்லாம் யாராவது சொல்லுங்க. கச்சத்தீவை கொடுத்துட்டு அம்மையார் இந்திரா காந்தி அதற்கு ஈடாக பெற்று கொடுத்த நிலங்கள் எங்க? மூன்றே கையெழுத்தில் தமிழ் பேரினத்தினுடைய, தேசியனத்தினுடைய தலையெழுத்தை எதிர்காலத்தை நாசமாக்கிய பெருமக்கள் இவர். முதல் கையெழுத்து ஸ்ரீமாவோல் சாஸ்திரி கையெழுத்துல மலையக மக்கள் 15 லட்சம் மக்களை இரவோடு இரவா நாடற்றவர்களாக, குடியற்றவர்களாக்கி கொண்டாந்து இறக்கி விட்டு அவன் என்னானே கவலைப்படாம விட்டு போனது. அங்க இருக்கிற எங்க எண்ணிக்கையும் போச்சு. அங்கே குடியுரிமையற்றோம். இங்கேயாவது எங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தியா, வேலை வாய்ப்பு கொடுத்தியா, இடம் கொடுத்தியா? இல்ல. முதல் கையெழுத்துல முடிஞ்சது. ரெண்டாவது, கச்சத்தீவை பாராளுமன்றத்தில் இன்னைக்கெல்லாம் பேசுற மாதிரி சட்டமன்றத்துல திருப்பி எடுக்க தீர்மானம் எல்லாம் போடுறீங்களா? அப்படி ஏதாவது கொடுக்கறதுக்கு விவாதங்கள், தீர்மானங்கள் இது நிறைவேற்றப்பட்டதா? இல்ல. தான் தோன்றித்தனம் சொல்லும்ல, தன்னிச்சையா, அது அதிகார திமிர்ல எடுத்து கொடுத்து விட்டீங்க. அதுல வலை உலர்த்துற உரிமை, அதை காய வச்சுக்கிற உரிமை தமிழர்களுக்கு உண்டுன்னு மீன் பிடிக்கவே விடல. அப்புறம் வலை உலர்த்துறது. அந்த கையெழுத்து அதே ஸ்ரீமாவ பண்டார நாயகா அம்மையார் இந்திரா காந்தி கையெழுத்துல அந்த உரிமை பறிபோயிடுச்சு. தமிழனுடைய தலையெழுத்தே மாறிட்டு, தலைப்பெழுத்து அங்க மாறிச்சு. திருப்பி ஐயா ராஜீவ் காந்தி, அதிபர் ஜெயவர்த்தனை அவருடைய ஒப்பந்தம் கையெழுத்து. வலுக்கட்டாயமாக தன் நாட்டின், தன் இன மக்களின் உரிமைக்கு, விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த எங்கள் மீது வலுக்கட்டாயமாக ஒரு ஒரு கையெழுத்திட்டு அதை திணிச்சு அதை ஏற்க சொல்லி தேவையற்ற சிக்கலை உருவாக்கி இவ்வளவு பெரிய பின்னடைவை, ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்கு போராடிய இனத்தை அழிச்சு ஒழிச்சு நாசமாக்கின நாசகாரர்கள் இவர். எல்லாமே அதிகார திமிர்ல. இதுல கொடுமை என்னன்னா, இது எல்லாம் செய்தவர்கள் இவர்கள். இவர்களுக்கு இப்படி ஒரு இனம் திரும்ப திரும்ப ஒரு புரிதலும் இல்லாம வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுக்கறதுனால அவங்க ஒன்னத்துக்கு உதவாத இடம்ங்கிறாங்க. அது ஓ இடமா? அது எங்க இடம், எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய இடம். அதை எடுத்து கொடுத்தது இலங்கை. எப்போதும் சொன்னதில்ல அது எங்களுக்கு சொந்தமானதுன்னு. வெள்ளக்காரன் இங்க இருக்கும் போது அது இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு அவன் ஏற்கல, அவன் இலங்கைக்கு சொந்தமானதுன்னு கேட்கல. அது எங்க பாட்டனார் சேதுபதி மன்னனுடைய நிலம். அதை அவசரமா எடுத்து கொடுத்துட்டு அது இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஒரு பக்கம் சீனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான், அவர்கள் பக்கம் இலங்கை போயிடக்கூடாது.
ஏன்னா மிகப்பெரிய கடற்படை தலை திருகோணமலை இருக்குது, அங்க ஒரு தீவு, தோள்பட்டையில பாகிஸ்தானும் சீனாவும் இருக்குது. அப்ப காலடியில் அது வந்துடக்கூடாதுன்ட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு அது சிக்கலா இருக்குன்னு இந்த இதை லஞ்சமா கொடுத்து இலங்கையை தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. அவன் வாழை நம்ம காட்டி வாழை அவங்களுக்கு காட்டிட்டு மண்டையை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கான். அது அவன் இன்னைக்கு முழுக்க சீனா ஆக்கிரமிச்சிருக்கு இலங்கையை. நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலா இருக்கு. கச்சத்தீவை சரி மீட்கல, சரி மீட்கல, சரி மீனவர் வாழ் உரிமையை பாதுகாக்கிற அந்த கடமையவாத அரசு செஞ்சிருக்காங்கிறத. வலிமை மிக்க கடற்படை ராணுவம் அங்கே கடலுக்குள்ள நின்று பாதுகாப்பு பணியை செய்யுது. அப்புறம் எப்படி இத்தனை மீனவர்களை அவன் கைது பண்ணியிருக்கான்? இவ்வளவு படகுகளை பறிச்சு ஏல விடுறான். உன் நாட்டு மீனவனுடைய படகை இவ்வளவு மீனவர்களை சுட்டே கொண்டிருக்கான். அப்ப யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த கடற்படை ராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்யுது? இந்த கேள்வியை நாட்டின் குடிமக்களா நாம எழுப்பணுமா, எழுப்ப வேண்டாம்? இந்த கடற்படை அங்க நின்று யாரை யாரிடமிருந்து பாதுகாக்கு? சொந்த நாட்டு மக்களையே பாதுகாக்காத ஒரு ராணுவம் எந்த நாட்டிடமிருந்து எங்களை பாதுகாக்கும்? அப்ப எங்களுக்கு அந்த கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிகளான எங்களுக்கு இருக்கா இல்லையா? எல்லை தாண்டி நாங்க வாரம் என்றால் கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறார்களா இல்லையா? கடலில் எல்லை எது? என் நாட்டின் கடல் எல்லை இங்க வரையறுக்கப்பட்டு அங்க ஏதாவது இதான் இதோட உன்னுடைய எல்லை, மீனை பிடித்துக் கொண்டு திரும்ப அப்படி ஏதாவது வரையறை இருக்குதா? அங்க ஏதாவது இருக்குதா? எத்தனை காலத்துக்கு இந்த கொடுமைகளை நாங்கள் சகிக்கிறது? தேர்தல் வரும்போது எங்கள் மீது இனம் தெரியாத ஒரு பற்று, ஒரு பேரன்பு, ஒரு பெருங்காதல் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் இது மாதிரி மற்ற மாநிலங்களில் இருக்கிற மீனவர்கள் தாக்கப்பட்டால், அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டால் இந்த நாடு இவ்வளவு மெத்தனமாக இவ்வளவு பொறுப்பற்று இயங்குமா? நீங்களே பார்த்த செய்தி தான் இன்னும் வலைவெளியில் இருக்கு. குஜராத் மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செஞ்ச போது பின்தொடர்ந்து விரட்டி போய் அதை தடுத்து மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம். அது பாராட்டுக்குரியது. அதுபோல ஒரு தடவை கூட எங்களை நீங்க காப்பாத்தல, எங்களை பாதுகாக்கல. மீனவர்களை தாக்கினார்கள், தடுத்து இந்திய ராணுவம் கடற்படை ராணுவம் காப்பாற்றியது என்று இல்லை. எப்படி பட்ட சிக்கல்ல நாங்க நிக்கிறோம்னு பாருங்க. இப்ப இதுல கச்சத்தீவு மீட்பை பற்றி பேச போறேன், அதை பத்தி பேச போறேன்னு பிரதமர் ஒன்னும் அறிவிப்பு கொடுக்கல. இலங்கைக்கு சொல்றாங்க. தீர்மானத்தை நீங்க எதிர்க்க முடியுமா? தேர்தல் நேரத்தில் எதிர்ப்பீங்களா? இல்ல நான் கேட்கறதுக்கு நீங்க சொல்றது எனக்கு விளங்கிக்கிட்டேன். உங்க கேள்வி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல கச்சத்தீவு மீட்புக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போச்சு. இந்த காங்கிரஸ் என்ன பதில் மனு தாக்கல் பண்ணது? கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் பதில் மனு. வேணா நீங்க தேடி பார்த்துக்கிறீங்க. மறுபடி பாரதிய ஜனதா வந்தது, இதே வழக்கு வந்தது. அதே பாரதிய ஜனதா ஆட்சி அன்றைக்கு அரசு தரப்புல முன்னாடி வழக்கறிஞர் வச்ச பதில் மனு இதே பதில் தான். கச்சத்தீவை கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இதுதான் இருந்தது. அப்புறம் அங்க மத்தியில் ஆள்ற கட்சி தலைமை ஆட்சி அது ஒரு முடிவெடுக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முடிவெடுப்பீங்களா? எப்படி முடிவெடுப்பீங்க? இந்திய கட்சிகளுக்கு எப்பவுமே தம்பி இரண்டு நிலைப்பாடுகள் இருக்கும். கர்நாடகான்னு வரும்போது காவிரி அது யாரோட உடைமை, யாருடைய பிரச்சனை, அது கர்நாடக மாநிலத்தோடு நிற்கும் பிஜேபி. காங்கிரஸ் கர்நாடக மாநிலத்துக்காக நிற்கும். ஆனா இங்கே வரும்போது காவிரியை பற்றி பேசாது, கச்சத்தீவை பற்றி பேசாது, முல்லை பெரியாற்று உரிமையை பற்றி பேசாது. ஏன்னா நாங்க எங்களுக்கு எது இல்லைன்னாலும் பரவாயில்ல, நாங்க ஓட்ட போட்டுருவோம். அதனால எங்களுக்கு அந்த புரிதலோ, அந்த தெளிவோ, அந்த கோபமோ, அந்த வழியோ இருந்தா நாங்க ஏன் இதை இப்படி அவங்க அச்சம் இல்லாம இதை பேச முடியும்? எப்படி பேச முடியும்? சட்டசபை தேர்தல் வரும்போது அம்மா வானதி சீனிவாசன் அரசு கொண்டு இந்த தீர்மானத்தை எதிர்த்து பேச முடியுமா? இது ஒப்புக்கு தீர்மானம். இது ஒரு வெற்றி தீர்மானம் இல்ல, வெற்று தீர்மானம். அது உலகத்துக்கு தெரியும். சரி, மீட்டர் சொல்லுங்க பாப்போம். எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும்? நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு காட்டணும்? நான் 30க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள், அதை நிறைவேற்ற குழுக்கள். எந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு?
நீங்க வழக்காடு மன்றத்தில் தமிழ்ல வழக்காடுகிற உரிமைக்காக சட்டமே ஏற்றினீங்கல்ல, அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? குடியரசுத் தலைவர் ஒற்றை மகனின் கையெழுத்துக்காக ஒரு தேசினத்தின் உரிமை உறங்குதா இல்லையா? உறங்குது. நீங்களே 2 குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தீர்களா இல்லையா? அம்மையார் பிரதிபா பாட்டீல், பிரணாப் முகர்ஜி 2 பேரையும் தேர்வு செய்த பெருமக்கள் யாரு? இதே திமுக. அன்னைக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம், என் நிலத்தில் என் நாட்டின் நீதிமன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமை, அந்த சட்டத்திற்கு ஒரு கையெழுத்து போடுங்க, அதை ஆமோதிச்சுட்டு நீங்க அதை ஆதரிச்சு கையெழுத்து போடுங்க, சரின்னு கையெழுத்து போடுங்க நீங்க சொன்னீங்களா? சொல்லுங்க. அப்ப நீங்க தீர்மானங்கள், இந்த தீர்மானம் எத்தனை தீர்மானம் உங்களுக்கு வெற்றி தீர்மானமா வந்திருக்குது? சொல்லுங்க, எத்தனை தீர்மானம் வந்திருக்குது? சரி, இப்ப இந்த தீர்மானத்தை நீங்க சொல்ற மாதிரியே நம்ம வரவேற்போம். எப்ப திருப்பி எடுப்பீங்க? இந்த கச்சத்தீவு பிரச்சனை நேத்து வந்தது இல்லையே. நீங்க ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு முடிஞ்சிருச்சா, 5வது ஆண்டு வருது, அடுத்து தேர்தல் வருது. இந்த 4 ஆண்டுகள் அந்த பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருந்தது. ஒரு சங்கிலியில 12 மீனவனை கைது செஞ்சு இழுத்துட்டு போனான்ல. ஆடு மாடை கூட தனித்தனி கயிறுல கட்டி இழுத்துட்டு போவோம். ஆனால் ஒரே சங்கிலியில 12 மீனவனை கட்டி இழுத்துட்டு போன காட்சி இருக்குல்ல. அப்ப உங்க கண்டனம் என்ன? உங்க கடுஞ்சொல் என்ன? உங்க எதிர் விவாதம் என்ன? கருத்து என்ன? எத்தனை ஆண்டுகளா அந்த கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது? எடுத்து கொடுத்தது காங்கிரஸ். கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்தது நீங்க. அன்னைக்கு இந்த செயல் கொடுமையானது வரலாற்றில் பெரும் துரோகமாக அமையும் எதிர்த்து பேசின ஒரே மகன் எங்க தாத்தா மூக்கைய தேவர் தான். லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுறீங்களே, கச்சத்தீவு மீட்புக்கு ஒரு மாநாடு பேரணி அப்படி நடத்தி அழுத்தம் கொடுத்தீங்களா? 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்தில். மூலெல்லாம் உங்க கட்சி, உங்க ஆதரவு கட்சிகள் தான். நீங்க எதிர்குரல் அங்கே எழுப்பி பேசி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, ஒரு பேசு பொருளாக்கி, அதை ஒரு கருத்தாக்கம் உருவாக்கி அதை எடுக்கிறதுக்கு எதுவும் வேலை இருக்குதா? தேர்தல் வரும்போது 24 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஐயா மோடி திடீர்னு கச்சத்தீவு மீட்பை பத்தி பேசலையா? அது நடந்துச்சா? நாம் போராடலாம், அதிகாரமற்ற மகன். நீங்க கேள்வி கேட்கலாம், கருத்து சொல்லலாம், உங்களோட அதிகாரம் இல்லை. நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களை கச்சத்தீவு மீட்க போராடுவோம்னா அது வேடிக்கையா இல்லையா? என் மீனவனை ஒழுங்க கடல் எல்லைகளை மீன் பிடிக்க விடலாம், உன்னோட பொருளாதார தடை விதிப்பேன், வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில் தொடர்பு போன்ற ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் சொன்னா இத்தினீண்டு நாடு பயந்துட மாட்டானா? அப்புறம் அவன் உங்களை மதிக்கல. அவன் தான் சீனா தயவுல போயிட்டானே. உலகத்துக்கு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெரியாத உங்கள் ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியாதா? முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிக்குதுங்கிறதுல ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? அங்க சிங்கள கடை விதிகளை சைனீஸ் எழுத்துல விளம்பர பலகைகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கா இல்ல? எல்லா இடத்துலயும் அம்மந்தோட்டால தன் ராணுவ தளத்தை, கடற்படை தளத்தை அமைச்சிருக்கா இல்லையா சீனா? சொல்லுங்க. 90 ஆண்டுகளுக்கு 950 கோடிக்கு லீஸுக்கு எடுத்த அந்த இடத்துல நிக்கிறானா இல்லையா? எல்லாம் நீங்க எதையுமே பேசாம விட்டுட்டு நீங்க இன்னைக்கு நாங்க எத்தனை காலத்துக்கு இந்த கச்சத்தீவு கோரிக்கை வேணாயா? கச்சத்தீவு மீன் பிடிக்கிற சுதந்திரமா சென்று மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரலே நீ எனக்கு, இந்த நாட்டு குடிகளுக்கு. நாங்க உங்க நாட்டு மக்களா இல்லையா? சரி, கைது செய்யப்பட்டா செத்து விழுந்தா இந்திய மீனவன் கைதுனா சொல்றியா? அப்படி சொன்னா உனக்கு அவமானம் ஆயிரும், தேச அவமானம் ஆயிரும். தமிழ் மீனவன் செத்தான், தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான். அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆமா நாங்க தமிழர்கள்னா அது பாசிசம், அது செப்பரேட்டிசம், ஆன்டி நேஷனலிசம். நாங்க தான் சொல்றோம் இந்தியன். என்னைக்கு நீ என்ன ஏத்திருக்க இந்தியனா? என் வரி இனிக்கும், என் நிலத்தின் வளம் இனிக்கும், என் வாழ்க்கை உனக்கு கசந்துரும், என் வாக்கு உனக்கு இனிக்கும். எப்படி? அது கையெறி நிலையில் நிக்கிறோம். எங்களுக்கு அதிகாரமற்ற பிள்ளைகள், அரசியல் வலிமை, அதிகார வலிமையற்ற பிள்ளைகள் முறையிடலாம், ஆர்ப்பாட்டம் செய்யலாம், போராடலாம். ஒரு கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டம் செய்ய இந்த நாடு, இந்த அதிகாரம் இடம் தருமா? நாங்க முன்வைக்கிற கோரிக்கையை தடையின்றி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப விடுமா, அனுமதிக்குமா? எந்த ஒரு போராட்டத்திற்காகவும் இந்த இடத்துல இன்னும் போராடுன்னு எங்களுக்கு அனுமதி தந்திருக்குதா? சொல்லுங்க. எங்க தலைவர் சொல்றாரு, வெள்ளைக்காரர்கள் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள், ஆனால் நம்ம விடுதலைக்காக போராடவாவது அனுமதித்தார்கள். குறைந்தபட்ச ஜனநாயகமாவது அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் விடுதலை பெற்ற இந்த நாடுகள், இந்த நாட்டின் தலைவர்கள் நம் உரிமைக்காக போராடக்கூட அனுமதிப்பதில்லை. அப்படின்னா யார் கொடுமையானவன்? யாரு கொடுமடிமைகளை எங்களை வச்சு நடத்துறது? உரிமை இல்லை எங்களுக்கு. பிரச்சனைகளை நீங்க தான் திணிக்கிறீங்க, போராட்டங்கள் எங்களுக்கு நீங்க தான் கையளிக்கிறீங்க. ஆனால் போராட இடமாவது கொடுக்குறீங்களா?
அப்ப அது பிரதமர் இதுக்காக போறேன்னு சொல்லல, இந்த பிரச்சனைகளை பேசுவேன்னு சொல்லல. ஒருவேளை பேசிட்டு வந்த பிறகு நாட்டின் பிரதம அமைச்சர் இந்தந்த கோரிக்கையில பேசியிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. இல்ல அவர் இங்க வந்தார்ல, அவர் வந்தவர் அந்த அதிபர் வரும்போது இவங்க என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியல. இப்ப போயிட்டு என்ன பேசுவாங்கன்னு தெரியல. இது புது பயணம் ஒன்றும் இல்லை பிரதமருக்கு, ஏற்கனவே பல முறை போயிருக்காங்க. இந்த பிரச்சனை தமிழர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை தான் இப்போ. ஏன்னா எங்க ஈழத்தமிழர்கள் பிரச்சனை அது அவர்களை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போனது, அப்படிதான் அவங்க கருதுவாங்க. நீங்களே பாக்குறீங்க, ஒரு தங்கை, அவள் சிறந்த விளையாட்டு வீராங்கனை, இந்த நாட்டில் குடியுரிமை இல்லாதனால அவளுடைய திறமையை வெளிக்காட்ட முடியல. இந்த நாட்டிலிருந்து, ஈழத்திலிருந்து நாங்கள் பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்து போய் வாழ்கிறோம். எல்லா நாடும் தங்கள் குடிகளாகவே ஏற்று எங்களுக்கு குடியுரிமை தந்து எங்களை அங்கீகரிக்குது. அந்த நாட்டு ராணுவத்தில் இணைச்சுக்கிறது, காவல் படையில இணைச்சுக்கிறது. அந்த நாட்டில் விளையாட்டுத்துறையில எங்களை விளையாட விட்டு நாங்கள் வென்று குவிக்கிறோம் அந்த நாட்டுக்கு. குறிப்பா என் தம்பி திருக்குமரன் மகன் குரு, அவன் என்ன செய்யறான், அயர்லாந்து நாட்டுக்கு டென்னிஸ் ஆடுறான். ஆடி அந்த நாட்டில், அந்த நாட்டின் பெருமைனா, அந்த நாட்டின் பிரதமர் அவனுக்கு கடிதம் எழுதுறார், இந்த நாட்டின் பெருமை நீ நிலைநாக்கி விட்டாய் மகனேன்னு. அது இருக்குது, பயிர் நான் வேணா அனுப்புறேன். அந்த அளவுக்கு எங்களை அங்கீகரிக்குது அந்த நாடுகள். திபெத்தியனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கு இந்த நாட்டு திபெத்தியனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ அவனுக்கு குடியுரிமை கொடுக்குற, வணிக வளாகம் கொடுக்குற, திரையரங்குகள் கொடுக்குற, கல்லூரி கொடுக்குற, வாழ்விடங்கள் கொடுக்குற. இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்தே நாங்கள் நினைத்து வாழ்கிறோம். இது ஏன் நாடு, என்னுடைய ரத்த சொந்தங்கள் ஈழத்தமிழ் மக்கள். அவர்கள் எங்கள் எதிரியா வந்து 35 ஆண்டுகளை தொடுது, ஒரு தலைமுறை தாண்டி இருக்கோம். எங்களுக்கு குடியுரிமை தர என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சரி, நிரந்தரம் வேணா, இரட்டை குடியுரிமை கொடு, விரும்பின வரை இங்க இருக்கலாம். தாய் நாட்டுக்கு வாழ போனோம்னா போகலாம், அங்க இடையூறு வாழ முடியல திருப்பி இங்க வரலாம்னு.